ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பை சீரிஸ்ல போன வீடியோல எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி ஒரு டேபிளை ஃபார்மேட்டிங் பண்றது, தென் எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல உள்ள பவர் பை வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல பவர் பை வீடியோஸ் மட்டும் இல்லாம கூகுள் ஷீட், மினி டேப், தென் குவாலிட்டி ரிலேட்டடான வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போன வீடியோல எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். நம்ம இந்த வீடியோல எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எதுக்குன்னா டீம் வைஸ் படி ஒருத்தவங்களும் எவ்வளோ அமௌண்ட் இனிஷியல் பே வாங்கியிருக்காங்க, தென் யார் யார் அதிகம் எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ இனிஷியல் வாங்கியிருக்காங்க, அதாவது டீம் வைஸ் படி, அதாவது டீம் 1ல இருக்கவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, டீம் 2ல இருக்கிறது எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இது கொஞ்சம் சைஸை சின்ன பண்ணிக்கிறேன். சரி, அடுத்ததான் மூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, விசுவலைசேஷன்ல போயிட்டு நம்ம டேபிளுக்கு பக்கத்தில் உள்ள மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அதோட சைஸை கொஞ்சம் நான் குறைச்சிக்கிறேன். மேலே உள்ள ஹெட்டரோட சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இதுவே விசிபிளா இருக்கு. தென் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம் இந்த ஓரத்துக்கு. அடுத்ததா இந்த டேபிள் இங்கே மூவ் பண்ணிக்கிறோம் மேட்ரிக்ஸை. ஸோ மேட்ரிக்ஸில் இப்போ நான் என்ன விட போறேன்னா, டேட்டாவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் டீமு. ஸோ நான் டீமை சூஸ் பண்ணிக்கிறேன். டீம் வைஸ் அப்படிங்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரோஸில் வந்து இருந்துச்சு. தென் அதோட வேல்யூ அமௌண்ட்டு. ஸோ நான் அமௌண்ட்டையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ காலத்தில் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். சாரி, அமௌண்ட்டை நான் வேல்யூஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த டீம் ஏபிசிக்குள்ள யார் யார் இருக்காங்கிறதுக்காக சேல்ஸ் கன்சல்டண்ட்டை நான் அதை இந்த ரோஸ்குள்ள நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ரோலை எடுத்துட்டு போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா அது கீழே ஒரு பிளஸ் ஐக்கான் மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா டீம் ஏல யாரார் இருக்காங்க, டீம் பியில் யாரார் இருக்காங்க, டீம் டியில் யாரார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். தென் இதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்கு, விசிபிளா இல்லை. அதனால வேல்யூஸ்ல போயிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரோ ஹெட்டர்ஸ்ல போயிட்டு அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள் வச்சுட்டு ஓகே. அடுத்ததா இதுல இந்த இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணிருக்காங்கல்ல, அதாவது ஒரு கஸ்டமரும் அவங்க இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணிருக்காங்கல்ல, எனக்கு 0ல இருந்து 30,000 ரூபாய், ஒரு லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்தா அவங்கள ஒரு ஆரஞ்சு கலர்லயும், 1 லேக்ல இருந்து அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாரையும் கிரீன் கலர்லயும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ அது சேஞ்ச் பண்ணணும். தென் எனக்கு இதுல
கிரிட் லைன்ஸ் வேணும், அதை சேஞ்ச் பண்ணி காட்டணும். தென் எனக்கு இது ஒரு பக்கா டேபிள் மாதிரி இருக்கணும் பார்க்கறதுக்கு. இங்கே எனக்கு ஹெட்டரோட பேக்ரவுண்ட் கலர் வேணும், அதாவது ஹெட்டரோட கலர், அந்த ஃபாண்ட் கலர் எனக்கு வேற வேணும். தென் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது, டேபிள் எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நான் டேபிளை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டிவ் ஒரு விஷுவலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரீசெட்ஸ் எதுக்குன்னா, ஸ்டைல் ப்ரீசெட் அதாவது இந்த டேபிளோட ப்ரீசெட்ஸ், அதாவது டிஃபால்ட்டாக இது வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஃபியூச்சரில் நிறையா வரலாம் நம்மளுக்கு. நான் இப்போ டிஃபால்ட்டில் இருக்குது, டிஃபால்ட்லேருந்து நன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்குது. நன்னுலேருந்து மினிமல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. மினிமல்லேருந்து போல்டு ஹெட்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஹெட்டர் மட்டும் தனியாக போல்டாக தெரியுது நம்மளுக்கு. நான் இதில் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ரோ நல்ல கலராக ஒயிட்டாகவும் ஒரு ரோ ஆல்டர்னேட்டாகவும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அடுத்து கிரிட் லைன்ஸு. ஸோ ஹரிசாண்டல் கிரிட் லைன்ஸ் நம்மளுக்கு வேணாம், எனக்கு வெர்டிகல் கிரிட் லைன்ஸ் தான் வேணும். ஸோ நான் வெர்டிகல் கிரிட் லைன்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அதோட கலரை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப 2 வச்சா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 1 நம்மளுக்கு போதுமானது. அடுத்து வேல்யூஸில் போயிட்டு டெக்ஸ்ட் கலரில், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கலரில் முதல்ல ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கலர் எல்லாமே ப்ளூ ஆயிடுச்சு. அதை வேணால் ஒயிட் ஆக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் பேக்ரவுண்ட் கலரை வேணால் நான் ப்ளூவாக கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் எனக்கு நார்மல் டெக்ஸ்டோட, அதாவது இந்த அபினிதா, அதாவது நார்மல் இதோட ரோவோடது எனக்கு ஒயிட்டே ஓகே. ஸோ ஒயிட்டே இருக்கட்டும். மேலே உள்ள ஹெட்டரோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். காலம் ஹெட்டருக்கு போயிட்டு டெக்ஸ்ட் சைஸை ஒரு 14 கொடுத்துக்கலாம். 14 கொடுத்துட்டு கொஞ்சம் இதை பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்ததா பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ஒரு பர்பிள் கலர் வேணும். பர்பிள் கலர் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மோர் கலர்ஸில் போயிட்டு ஒரு எல்லோயிஷ் மாதிரி, டார்க் எல்லோயிஷ் மாதிரி ஒரு கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ண நல்லா நம்மளுக்கு தெரியும். டெக்ஸ்ட் எல்லாம் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். காலமோட ஹெட்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு பார்க்க டேபிள் மாதிரியே ஒரு இது கிடைக்கும். தென் இதில் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறதுல நான் அந்த சொன்ன மாதிரியே எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் வந்து முதல்ல போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை சம்மரைஸ்லேருந்து நான் இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் முதல்ல சம்முக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா இஷ்யூவில் போயிட்டு அமௌண்ட்டில் கிளிக் பண்ணி டோன்ட் சம்மரைஸ்லேருந்து சம்முன்னு நான் கொடுத்துருக்கிறேன். சம் ஆஃப் த அமௌண்ட்டுன்னு இப்போ நம்மளுக்கு ஷோ ஆகும். டேபிளை கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட கலர் எப்படி, அதாவது நான் சொன்னேன்ல இப்போ 0லேருந்து 1 லேக்குள்ள பே பண்ணியிருந்தா அவங்க ஆரஞ்சு கலரும், எனக்கு 1 லேக்லேருந்து மேலே எவ்வளோ பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு க்ரீன் கலர்லையும் எனக்கு காட்டுற மாதிரி வேணும். ஸோ அதுக்கு இதில் கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர், அதாவது கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலரு, ஃபாண்ட் கலரு, இல்லை டேட் ஆஃப் பர்த் எது வேணும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பேக்ரவுண்ட் கலர் சம் அமௌண்ட் அப்படின்னு வருது. ஸோ இதில் நான் கிரேடியன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து லைட்லேருந்து டார்க் கலராக மாறும். நம்மளுக்கு ரூல்ஸ் படி தான் வேணும். ஸோ நான் ரூல்ஸ் படி வைக்கிறேன். எனக்கு மினிமம் 1 லேக்லேருந்து ஒரு 50 லேக்குள்ள வச்சுக்கிறேன். ஒரு 50 லேக்குள்ள இருந்தால் எனக்கு கலர் வந்து ஒரு நல்ல க்ரீனிஷ் ஆகும். இது 85,000லேருந்து உங்களுக்கு இங்கே எரர் காட்டுது. ப்ளீஸ் செக் லாஜிக்கல் ரூல். ஓகே, ஓகே ஓகே. நான் இங்கே பர்சன்டேஜை நம்பராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்பராக சேஞ்ச் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் நம்பர்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே நம்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 85,000லேருந்து ஒரு 50 லட்சத்துக்குள்ளே இருந்தால் எனக்கு
கிரீனாகவும், 0லேருந்து 85,000க்குள்ள இருந்தா எனக்கு ஆரஞ்சு கலராகவும் எனக்கு வேணும். ஸோ நான் அதை கொஞ்சம் ரெட்டிஷாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துடலாம். கிளிக்கா நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ரூலை செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 0ல் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரெட்டிஷ் ஆகும். எந்தெந்த அமௌண்ட்லாம் 1 லேக்குக்கு மேலே, அதாவது 85,000க்கு மேலே இருக்கோ அதெல்லாம் க்ரீனிஷ் ஆகும் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் அமௌண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. தென் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதை எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு இந்த மேட்ரிக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு இப்போ நம்ம ரோட இன்னொரு ரோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்னா டீம் ஏல யார் இருக்காங்கிறத காட்டுறதுக்காக அந்த வேலை பார்த்தோம். ஸோ அதில் மணிகண்டன் அப்படிங்கிறத மட்டும் நான் கிளிக் பண்ணா டீம் ஏல உள்ள மணிகண்டன் இந்த 3,48,000 பண்ண அந்த அமௌண்ட்டை தனியாக நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்காக அதாவது தனித்தனியாக நம்ம இதை பார்த்துக்கலாம். டீம் ஏல யார் யார் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது, டேபிள் மாதிரி கொண்டு வரதுங்கிறதுக்கு அதே தான், சேம் தான். ஃபார்மேட்டிவ் விஷுவலில் போயிடுறேன். ஸ்டைல் ப்ரீசெட்டில் சேம் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு காலமோட ஹெட்டர்ஸில் போயிட்டு நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரில் நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் சென்டர் லைன் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எல்லாம் போல்ட் ஆக்கிக்கிறேன். டெக்ஸ்டோட சைஸை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்துல ரோ ஹெட்டர்ஸில் போயிட்டு போல்டு பண்ணிக்கிறேன். சரி, ரோ ஹெட்டர்ஸ்க்கு போல்டு வேண்டாம், சைஸை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இதை ஃபார்மேட்டிங் பண்ண போறோம். வேல்யூவை நல்லா போல்டு பண்ணிக்கிறேன். தென் அதை கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்ததா சேமா இந்த மாதிரியே நம்ம இந்த ரோக்கு ஆல்டர்னேட்டிவ் ரோக்கு கலர் கொடுத்துக்கலாம். கிரிட் லைன் வேணும், கிரிட் லைனும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கிரிட் லைனுக்கு. ஸோ கிரிட் லைனோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, கிரிட் லைன் பக்காவாக இருக்குது. ஹரிசாண்டல் கிரிட் லைன், தென் வெர்டிகல் கிரிட் லைன் ஆன் பண்ணிட்டு ஸோ அதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு அதோட சைஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நம்மளுக்கு ஓகேவா இருக்கும். அடுத்ததா ரோல போயிட்டு டெக்ஸ்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலரு சரி, ரோ டோட்டலில் இருக்குது இது. சாரி, நம்மளுக்கு இது எப்போதும் போல பிளாக் கலர்ல இருந்தாலே ஓகே தான். ரோ ஹெட்டர்ஸோட டோட்டலில் இருக்குது. இதை அப்படியே விட்டுறலாம், இது ஓகேவா தான் இருக்குது. அடுத்ததா இதில் எப்படி பார் கொண்டு வர்றது, அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பார் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல பண்ண மாதிரியே சேமா ஃபார்மட் விஷுவலில் இது பில்டு விஷுவலில் வந்து சேல்ஸ் கன்சல்டன்ட் சம் ஆஃப் த அமௌண்ட்டில் போய் வேல்யூஸில் ஹெட் கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ் கொடுத்துட்டு இதில் டேட்டா பார்ஸில் பாசிட்டிவ் கலர் வந்தால் எனக்கு க்ரீனாகவும் நெகட்டிவ் பார் வந்தால் எனக்கு கலரு ரெட்டாகவும் ஷோ ஆகும். ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லோவான வேல்யூ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகவும்,
கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார் அட்ஜஸ்ட் ஆகுது. தென் இதுக்கு நீங்கள் ஐகான் கொடுக்குறதுனா கூட ஐகான் கொடுத்துக்கலாம். அது எப்படின்னா அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஐகான்ஸில் சூஸ் பண்ணிட்டு எந்த அமௌண்ட் இருந்தால் எவ்வளோ எந்த ஐகான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் ஐகானு சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் பர்சன்டேஜ் பக்கத்தில் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பர் சேஞ்ச் ஆகும். நான் வேணா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று காட்டுறேன். 0 இருந்தால் 0க்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹைக்கு உள்ளது வந்துருச்சு. நான் அதை எனக்கு இது தேவையில்லை, ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஐகான் வேணும்னாலும் ஐகான் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல கீழே ரிமூவ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா எல்லாம் போயிடும். தென் இதுல யாரோட நேம் படி சர்ச் பண்ணணும், அதாவது நேம் வைஸ் படி நீங்க சர்ச் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஒரு செட்டப் ஸ்லைசரை ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கிட்டு 2 ஸ்லைசர் எடுத்துட்டு வந்துடலாம் உள்ள. இந்த மாதிரியான ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா ஒன்று டிபார்ட்மெண்ட் வைஸ் படியும், இன்னொன்று நேம் வைஸ் படியும். அதாவது ஒன்று டீம் வைஸ் படியும், இன்னொன்று நேம் வைஸ் படியும் கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கிறேன். ஐயோ சாரி, செலக்ட் ஆகியிருந்துருக்குது. ஸோ அதனால அது ஸ்லைசராக கன்வெர்ட் ஆகிட்டு முதல்ல ஒரு ஸ்லைசர் எடுத்துக்கிறேன். ஸ்லைசரோட சைஸை கொஞ்சம் சின்ன பண்ணிட்டு இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டீம் வைஸ் அப்படிங்கிறது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். அடுத்தது இதை கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலா விஷுவலில் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்கில் வெர்டிகல் லிஸ்ட்டுக்கு பதிலாக ட்ராப் டவுன் வேணும், ட்ராப் டவுன் கொடுத்துறேன். தென் வேல்யூஸோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதோட கலரை டார்க் பிளாக் ஆக்கிக்கிறேன். ஸ்லைசர் ஹெட்டரோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நல்ல டார்க் பிளாக் ஆக்கிக்கிறேன், போல்டு பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு டீம் வைஸ் படி நம்மளுக்கு ஸ்லைசர் தெரியும், டீம் ஏ, டீம் பி அந்த மாதிரி. தென் இதோட பேக்ரவுண்ட் கலரை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஃபார்முலா விஷுவலில் போயிட்டு ஜென்ரலில் எஃபெக்ட்ஸில் பேக்ரவுண்ட் கலரில் போயிட்டு ஒரு கிரே ஐஸ் கலர் கொடுத்துக்கிறேன். தென் அதோட டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு விஷுவல் பார்டரை ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்டர் வேணும், ஸோ அதனால் விஷுவல் பார்டர் ஆன் பண்ணிக்கிட்டு அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இதே இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நேம் வைஸ் படி நம்ம சூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு இந்த கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணிக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ஃபுல் நேமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் நேமை நம்ம சூஸ் பண்ணி இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் படி நம்ம சூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். அனிதான்னு கொடுத்தீங்கன்னா அனிதா எவ்வளோ, அன்சாரின்னு கொடுத்தீங்கன்னா அன்சாரி எவ்வளோ, பாலச்சந்திரன் கொடுத்தீங்கன்னா பாலச்சந்திரன் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதில் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறது, தென் எப்படி டேபிளை ஃபார்மேட் பண்ணுறது, எப்படி மேட்ரிக்ஸையும் ஃபார்மேட் பண்ணுறது, எப்படி ஸ்லைசர் அதுக்கு யூஸ் பண்ணி நம்ம அதை கஸ்டமைஸாக அந்த டேபிளை நம்ம பார்த்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.